லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமா மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. நந்தினி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். போடா, கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கேன். இத உங்க பொண்ணு கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நந்தினியோட லைஃபே வீணா போயிடும் சார். இவங்க நல்லா இருந்தா நிறைய பேர் நல்லா இருப்பாங்க சார். எனக்கு வந்திருக்க வியாதி எப்போ என் உயிரை பறிக்கும்னு எனக்கே தெரியாது சார். சார், நீங்களும் நந்தினியும் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும் சார். ஆல் தி பெஸ்ட். அந்த மாப்பிளைக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இந்நேரம் நான் அங்கிருந்து வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சு என்னை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா சிவசங்கர் எல்லாத்தையும் சமாளிச்சிருப்பாரு. அவருக்கு தான் சக்தி நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். நம்மளவங்களை ஏமாத்திட்டு ஓடி வரோமேன்னு மனசுல பயமா தான் இருந்தது. உன்னை பார்த்த உடனே உன் கூட சந்தோஷமா வாழ போறமே நினைச்சு எல்லாத்தையும் மறந்துட்டேன். சக்தி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம கல்யாணம் நடக்கணும்னு அந்த குழந்தைங்கள ப்ரே பண்ணாங்க. அது இப்ப நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. சக்தி, ரொம்ப நேரம் இருந்தா யாராவது பாத்துருவாங்க. வா போலாம். எங்க போறது? சக்தி, என்ன உன் பேச்சு வேற மாதிரி இருக்கு? நான் உன்னை நம்பி வந்திருக்கேன் சக்தி. இனிமேதான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க போது. ஆனா அந்த சந்தோஷம் நிம்மதி எதுவுமே உன் ஃபேஸ்ல இல்ல. நீ நிம்மதியா இருக்கலாம், ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் நிம்மதியா இருக்க முடியுமா? சக்தி, இப்பதான் உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சது. என்ன சொல்ற? அதை எப்படி என் வாயால சொல்றேன்? போயும் போயும் உன்னை எப்படி லவ் பண்ணன்னு எனக்கு தெரியும். நந்தினி, ஐ லவ் யூ.
நீ சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்கு இவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது. எல்லா ஆம்பளைங்க மாதிரி உன் அழகை பார்த்து ஏமாந்துட்டேன். மத்தவங்களுக்கு நீ உதவி செய்யறத பார்த்து நல்ல விஷயமா இருக்கே, அப்படியே மத்த பொண்ணுங்களும் இருந்தா நல்லாதான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உன்ன மாதிரி எந்த பொண்ணும் இருக்க கூடாது. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ நந்தினி. அப்படி இருந்தா அவ வாழ்க்கை மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய ஆம்பளைங்க வாழ்க்கையும் வீணா போயிடும். சக்தி, என்ன பேசுற? உன்னை நம்பி நான் எல்லாரும் விட்டுட்டு வந்திருக்கேன் சக்தி. உன்னை இங்க வர சொன்னனே, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. உன் வண்டவாளம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை லவ் பண்ணிருக்கவே மாட்டேன். சக்தி, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? ஏய், உன்கிட்ட பேசவே பிடிக்கல. உன் முகத்தை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. நான் என்ன தப்பு பண்ண சக்தி? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? என்ன கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சு காப்பாத்துவேன்னு அந்த ஹோம்ல இருக்கிற பசங்க மேல சத்தியம் பண்ணல. ஏய், அப்போ உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த நான் முட்டாளா? அப்படி என்ன பத்தி என்னதான் தெரிஞ்சுக்கிட்ட? சொல்லு. உனக்கே தெரிஞ்ச விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. Facebookல இருக்கு, பாரு, நல்லா பாரு. சக்தி, இத பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சக்தி, இது நான் இல்ல. இது வேற யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க. இது நான் இல்ல சக்தி. இத என்ன நம்ப சொல்ற? நீதான் சகஜமா எல்லார்கிட்டயும் பழகுவல்ல. யார பார்த்தாலும் கை கொடுத்துருவியே, கட்டி பிடிச்சிருவியே. சக்தி, என்ன சக்தி? ஏய், கத்தாத. சக்தி, இதுல போய் சக்தி. யாரோ மாஃபன் பண்ணி நெட்ல போட்டுருக்காங்க. புரிஞ்சுக்கோ. இந்த போட்டோல இருக்கிற யாரையுமே நான் பார்த்ததே இல்ல. அப்படியா? இத பாரு, நீயே ஒருத்தனை கட்டுப்பிடிச்சு போஸ் கொடுக்குற. இத பாரு, நீயே ஒருத்தனை கட்டுப்பிடிச்சு போஸ் கொடுக்குற. நீங்க என்ன படிக்க வச்சதுனால எனக்கு ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. உங்க கூட ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்க்கா. சொல்லு, நீதானே? சக்தி, நீ காட்டினதுலயே எனக்கு இந்த பையனை மட்டும் தான் தெரியும். என் கூட போட்டோ எடுக்க வாங்க அக்கா நான் கூப்பிட்டான். ஓ, அக்கா தான் ஸ்வீட்டா இருக்காங்களா? இது பாரு நந்தினி, எனக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சு. இனிமே நான் உன் கூட வாழ முடியாது. இனிமே உன்னை நம்பி எல்லாம் நான் ஏமாற தயாரா இல்லை. சக்தி, வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் தொலைச்சிருக்கேன். உனக்கு என்னோட பாஸ்ட் எதுவுமே தெரியாது. இப்ப நான் அனாதையா இருக்கேன். காரணம் என்னோட முன்கோவம், ஆத்திரம். இதெல்லாம் மறந்து உன் கூட வாழணும்னு நினைச்சேன். எல்லாமே போச்சு. சக்தி, சத்தியமா நான் சொல்றத கேளு. நீதான் சக்தி என் வாழ்க்கை. சக்தி, நான் உன்னை லவ் பண்றேன் சக்தி. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது, புரிஞ்சுக்கோ. ஏய், இதே மாதிரி வசனத்தை கேட்டுதாண்டி உன்கிட்ட நான் ஏமாந்துட்டேன். இதையும் பாரு. பாரு, இத பத்தி என்கிட்ட சொல்லிருக்கியா?
என்னோட சீனியர் ஆபீசர் கூட மதுரையில 2 நாள் தங்கியிருக்கேன். ஒரே ஹோட்டல்ல ஒரே ரூம்ல. இல்ல சக்தி, எனக்கு தனி ரூம், அவருக்கும் தனி ரூம். அவர் எனக்கு அப்பா மாதிரி சக்தி. மாட்டிக்கிட்டா இப்படிதானடி சொல்லுவீங்க, அப்பா மாதிரி, அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரின்னு. சக்தி, இப்படி வாய் கூசாம பொய் பேசுறியே. ஐயோ, எவ்வளவோ சரளமா உன் வாயில இருந்து பொய் வருதுல. சக்தி, இந்த பார், நைட்ல உங்க 2 பேரையும் சேர்த்து 12 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஐயோ சக்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு சக்தி. மறுநாள் மீட்டிங்ல என்ன பேசணுங்கிறதுக்காக ஆப்போசிட்ல இருந்து என்னோட ரூம்ல இருந்து நான் அவரோட ரூமுக்கு போனேன். அவர் கூட பேசிட்டு இருக்கும் போதுதான் போலீஸ் ரைடுக்கு வந்துட்டாங்க. அப்படியா? நம்புற மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் நம்ப தயாரா இல்ல. சக்தி, நான் சொல்றத கேளு சக்தி. மறுநாள் ப்ரோக்ராம பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் போலீஸ் வந்துச்சு. நாங்க உண்மையை கூட போலீஸ்ல சொல்லிட்டோம், கோர்ட்லயும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் எங்களை விட்டுட்டாங்க சக்தி. அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் உன் சீனியர் ஆபீசரோட வைஃப் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா? இந்த வயசுல உனக்கு சின்ன பொண்ணோட தொடர்பான்னு கேட்டு தான் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. பொம்பளை அவங்களே டைவர்ஸ் பண்ணும்போது ஆம்பளை நான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி உஷாரா இருக்க வேண்டாம்? இனிமேலும் நான் உன் கூட வாழ தயாரா இல்ல. சக்தி ப்ளீஸ் சக்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு யாருமே இல்ல சக்தி. சித்தி சித்தப்பா முகத்துல கூட என்னால முழிக்க முடியாது. உன்னை உண்மையா லவ் பண்ற சக்தி. நான் சொல்றத கொஞ்சம் கேளு சக்தி. நீ கேள்விப்பட்டது எல்லாமே போய். சத்தியமா நான் சுத்தமானவதான். என்ன எந்த டாக்டர் கிட்ட வேணாலும் கூட்டிட்டு போய் செக் பண்ணிக்கோ. என்ன நம்ப சக்தி. சக்தி, கெஞ்சி கேக்குறேன்னு நம்ப சக்தி. சீதா தீ குளிச்ச மாதிரி நீயும் தீ குளிச்சா அப்ப நான் நம்புறேன். ப்ளீஸ் சக்தி. சக்தி, சக்தி, உன்னை கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் சக்தி, என்ன விட்டுட்டு போயிடாத. எனக்கு யாருமே இல்ல. எனக்கு யாருமே இல்ல. வேண்டாம் சக்தி. சக்தி ப்ளீஸ். சக்தி, சக்தி புரிஞ்சுக்கோ சக்தி. சக்தி, என்ன விட்டுட்டு போகாத. சக்தி, என்ன நம்பு ப்ளீஸ். சக்தி, நான் சொல்றது கேளு சக்தி. சக்தி, நம்ப சக்தி. என்ன விட்டுட்டு போகாத. சக்தி ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. என்ன நம்ப. சக்தி, சக்தி, என்ன விட்டுட்டு போயிடாத சக்தி. சக்தி கேளு சக்தி. நெஞ்சுக்குள்ளே நேசம் கொண்டு நீண்ட காலம் நீ சுமந்த காதல் முள்ளாச்சு, காதல் முள்ளாச்சு. சொந்தம் இல்லை, யாரும் இல்லை, எங்கே செல்ல பாதை இல்லை. வாழ்க்கை என்னாச்சு, வாழ்க்கை என்னாச்சு. ஆறுதல் இல்லையே நெஞ்சினிலே, உருகுது நீர் துளி கண்ணிலே. வீணையும் விழுந்தது மண்ணிலே, இனி எங்கே போவதோ வீதியிலே.
நம்பி நான் எல்லாரும் விட்டுட்டு வந்திருக்கேன் சக்தி. நீ சக்தி, சத்தியமா நான் சொல்றத கேளு. நீதான் சக்தி என் வாழ்க்கைய. சக்தி, நான் உன்னை லவ் பண்றேன் சக்தி. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது, புரிஞ்சுக்கோ சக்தி. கெஞ்சி கேக்குறேன்னு நம்பு சக்தி. சீதா தீ குளிச்ச மாதிரி நீயும் தீ குளிச்சா அப்ப நான் நம்புறேன். சக்தி 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 ப்ளீஸ் சக்தி, ஏய், என்ன விட்டுட்டு போயிடாத. உனக்கு என் எனக்கு காலை யாருமே பிடிக்க இல்ல கூட சக்தி. அருள் ப்ளீஸ் கிடையாது. சக்தி சக்தி ப்ளீஸ் சக்தி. சக்தி புரிஞ்சுக்கோ சக்தி, என்ன விட்டுட்டு போகாத, என்ன நம்ப. எல்லாரும் பசன்ல இறங்கிட்டாங்க, நீ இறங்கலையா? வண்டி டிப்பா போதுமா, இறங்க. கனவுல உங்களுக்கு மேரேஜ் நடக்குது. அங்க இருந்து வெளியில வந்து ஒரு உயரமான இடத்துல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டேன்.
தான் என்னை எந்த டாக்டர் கிட்ட வேணாலும் கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க. என்ன நம்ப சக்தி. சக்தி கெஞ்சி கேக்குறேன், என்ன நம்ப சக்தி. ஸ்ரீதர் தீ குளிச்ச மாதிரி நீயும் தீ குளிச்சா அப்ப நான் நம்புறேன். ப்ளீஸ் சக்தி.